தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகை தராங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுங்க. இந்த ஆலயத்தில் வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே இரவு தரிசனம் செய்ய முடியுங்க. மேலுமே கிரக தோஷங்கள், திருமண தோஷங்கள் போன்ற தோஷங்களை போக்கக்கூடிய பரிகார தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்குது, இங்குள்ள இறைவனை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவிலாகும். இந்த கோவிலை சுற்றி மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வன விலங்குகளுடைய நடமாட்டமானது அதிகமாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் பக்தர்களுக்கு வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்துக்கு தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தராங்க. அவங்க ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க வேண்டி தர்மலிங்கேஸ்வரரை நாடி வராங்க. தர்மலிங்கேஸ்வரரை வழிபட்டு தொடர்ந்து கிரிவலம் சென்றாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்தில் வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட முடியுங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீடு கட்ட இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் திருமண தடை போன்ற தடைகளும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சீங்க நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தர்மர் வந்து வழிபட்ட ஆலயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே வழக்குகளில் வெற்றி மற்றும் நீதி வேணுங்கிறவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அபிஷேகம் செய்து மலர்கள் வாங்கி கொடுத்து வஸ்திரம் சாத்தியும் தங்களுடைய நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மகிழ்ச்சியில் பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் செல்வதையும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த இறைவனை வந்து வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியில் போய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து வழிபட்டாங்கன்னா சீக்கிரமே திருமண வரனானது கைகூடு வருங்க, நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதை இருக்கக்கூடியவங்க இந்த ஆலய தலைவனை வந்து வழிபட்டீங்கன்னா நோய்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இங்கு வந்து வழிபட்டா பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள், திருமண தோஷம் போன்ற தோஷங்களை போக்கக்கூடிய நிவர்த்தி தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. மலை மீது அமைந்திருக்கக்கூடிய அழகிய மலை கோவிலாகவும் இந்த கோவில் விளங்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலே சாமியை தரிசிக்க மலையேற அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே மாலை 4:30 மணி வரை நடை அடைக்கப்படும் வரை மட்டுமே பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. இரவு நேரத்தில் பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவது இல்லைங்க. அதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் விலக்காக இருக்குது. அதுதான் மகா சிவராத்திரி ஆகும். அன்றைய நாளில் மட்டும் விடிய விடிய பக்தர்கள் மலையேறி கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. அன்று மட்டும் இரவு நேரத்தில் விடிய விடிய கோவிலில் பூஜைகளானது நடைபெறுங்க. மொத்தம் 4 கால பூஜைகள் அங்கு நடைபெறும். கடந்த மகா சிவராத்திரி அன்று 12,000 பக்தர்கள் இரவு நேரத்தில் மலையேறி வந்து தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிந்தையில் அமைதியோடு 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி பூஜை செய்ய வேணுங்க. ஒரு பிரளய காலத்தின் போதே பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளின் பரம்பொருளுக்குள் அடங்கியதாகவும் சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து அன்று இரவு பொழுதுல பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தாங்க. அதோடு 4 ஜாமங்களையும் அகம விதிப்படி அர்ச்சனையும் செஞ்சிருக்கிறாங்க. சூரிய அஸ்தமான நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயமாகும் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லப்படுது.
பார்வதி தேவி வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவரிடம் பார்வதி தேவி, ஐயோ சிவராத்திரி நாளில் 4 ஜாமம் முழுவதும் தங்களை, அதாவது சிவனை நினைத்து வழிபடுபவங்களுக்கு சகல சௌபாகியமும் தந்தரல வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேலுமே அவர்களுக்கு வாழ்நாள் இறுதியில் முத்தியை அளிக்க வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க. ஈசனும் அதன்படியே பார்வதி தேவிக்கும் அருள் செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி நாள் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடிட்டு வரங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு கடுமையான போட்டி உருவானது. அப்போது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றுக்கிறாரு. ஈசனின் முடியையோ அடியையோ யார் முதல்ல பார்க்கிறாங்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இதற்கு சம்மதித்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்னப்பறவை உருவம் எடுத்து பிரம்மாவும், சிவனின் முடிய தேடியும் வராக உருவம் எடுத்து மகாவிஷ்ணுவும் பாதாள தோன்றியபடி சிவனின் அடியை தேடியும் புறப்பட்டாங்க. இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் அப்படின்னு சொல்றாங்க. மகா சிவராத்திரி நாளில் தான் இந்த திருக்காட்சி காண கிடைக்காதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யார் ஒருவர் சிவராத்திரி விரதம் இருக்கிறாங்களோ அவங்க தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிஞ்ச செஞ்ச பாவங்களும் அனைத்துமே அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. சிவராத்திரி விரதத்தை யார் வேணுமென்னாலும் கடைபிடிக்கலாங்க. வருஷம் முழுவதும் விரதம் இருப்பதை விட 100 அஸ்வமேத யாகம் செய்தது, பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவற்றை கூட ஒரு மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லப்படுது. அளவுக்கு சக்தி வாய்ந்த விரதம் தாங்க மகா சிவராத்திரி விரதமாகவும் மகத்துவம் வாய்ந்த விரதமாகவும் சொல்லப்படுது. நம்ம மகா சிவராத்திரி நாளில் எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவராத்திரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு வேளை மட்டுமே நாம் உணவு சாப்பிட வேணுங்க. சிவராத்திரி நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய உதயத்தின் போது நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் நாம் விளக்கேற்ற வேணும். அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் மூலவர் சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு மாலையில் வீட்டில் பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்ய வேணும். நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்தை பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கான பொருட்களுடன் நம்ம சிவன் கோவிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க. அங்கு 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அலங்காரங்களை நாம் காண வேணும். அப்போதுதான் இறைவனுடைய திருநாமத்தை தவிர வேறு எதையுமே நம்ம உச்சரிக்க கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்து இருக்க வேணுங்க. ஆலயத்துக்கு போய் தான் நம்ம கண் விழித்து இருக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம வீட்டிலேயே கூட மகா சிவராத்திரி நாளில் நம்ம 4 ஜாமங்களையும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து உரிய பலனை நம்மளால் பெற முடியுங்க. இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேணும். சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேணுங்க. அதே போல் நம்முடைய பேராசைகளை நம்ம துறக்க வேணுங்க. பிறருக்கு நம்ம எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது. 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்ல உச்சரித்தபடி நம்ம பூஜை செய்ய வேணுங்க. கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாங்க. பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அன்றைய நாள் ரொம்பவே சிறப்பானதாகும். உங்களுடைய வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் போது சிவ, ருத்ர, பசுபதி, நீலகண்ட, மகேஸ்வர, ஹரிகேஷ, விர்ஷப, சாம்பு, சூலினா, உக்ர, பீமா, மகாதேவ ஆகிய 12 பெயர்களை நீங்கள் உச்சரித்து இறைவனை பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவங்க நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் ஆலயத்தை வலம் வர வேணுங்க. சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் செய்ய வேணும். அதற்கு பிறகு 4 ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு காலையில் செய்யக்கூடிய காரியங்கள் உச்சி காலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களும் அப்போதே நீங்கள் முடிக்க வேணுங்க. அதற்கு பிறகு இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை தானம் கொடுக்க வேணுங்க. விரதம் இருப்பவங்களும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. மேலுமே சிவராத்திரி நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பின்னாடி தண்ணீர், பால், பழங்களை நீங்கள் சாப்பிடலாங்க. பூஜை செய்ய முடியாதவங்க 4 ஜாமத்துலேயும் சிவ புராணம் கேட்கவும் சிவ துதிகளை நீங்கள் சொல்லியும் சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபடலாங்க. இரவு நேரத்தில் நீங்கள் கண் விழித்து இருக்கலாம். தொடர்ச்சியாக 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க சிவகதி அடைவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு
பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.